அன்பு நேயர்களே, நாம் இதுவரையும் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் அல்லது ஒரு புலனாய்வு செய்தியில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் அடங்கிய ஒரு முக்கோண வடிவத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு இராணுவ செய்தி நாம் இதுவரையும் செய்தில்லை. இதுதான் எமது முதல் தடவை. இந்த செய்தி தந்த பலருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் வருகின்றோம் என்னது, இந்தியாவுக்குள் இஸ்ரேல் தூதரகம், அமெரிக்க தூதரகம் ஆகிய 2 தூதரகத்தையும் தாக்குவதற்காக, குண்டு வைத்து தகர்ப்பதற்காக கொழும்பை சேர்ந்த முகமது ஜாகிர் ஹுசைன், கொழும்புன்னு சொல்றோம், நம்ம அதை அப்படி இருக்கணுமா, கொழும்பு அல்ல, கொழும்பு எடுத்துக்கொள்வோமா என்றால் இவருக்கு இந்த வழக்கு முடிந்த பிற்பாடு இவர் இந்த நாட்டுக்குள் நாடு கடத்தப்பட்டு வாழப்போகின்ற நிலைமையில் அவரது புகைப்படத்தை நாம் போட்டு அல்லது சிவபாலன் அவர்களின் புகைப்படத்தை எல்லாம் போட்டு நாம் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இந்த செய்தி இந்தியாவுக்குள் பரவலாக அடிபடுகின்ற செய்தி, பல ஊடகங்களில் வெளிவந்த செய்தி. இப்பொழுது அது இலங்கைக்கு புதிதாக இருக்கலாம். இது பாகிஸ்தானும் இவர்களும் சேர்ந்து ஒரு முக்கூட்டு சதியில், இந்த 2 நபர்களும் சேர்ந்து ஒரு முக்கூட்டு சதியில் இந்தியாவுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு சதி. அதை ஒருபோதும் நாம் இந்த சதிகளுக்கும் இந்த பின்னால் குத்துவதற்கும் ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அடுத்தது, இவங்க போய் இந்த பாகிஸ்தானுக்கு அந்த பெங்களூர்ல இருக்கிற இஸ்ரேல் தூதரகத்துக்கும் சென்னையில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் குண்டு வச்சா அந்த நாடு அழிஞ்சிடுமா? இதை போல ஒரு முட்டாள்தனமான விடயம் பாருங்க. இந்த குண்டு வைக்கப்பட்டு ஒரு எம்பேசி தூதரகம் உடைக்கப்பட்டால் மீண்டும் வரத்தானே போகுது. ஒரு 7 மணி அந்த நாட்டை அழிச்சு போடுவாங்க. நாங்களும் வரவேற்போம். அதை விட்டுட்டு இந்த சர்க்கிள் சொருவல், இந்த நையாண்டி எல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எவராலையும். அது ஒரு கஷ்டமும் அல்ல, கொஞ்சம் நஷ்டம். என்ன, அந்த பில்டிங் உடைக்கப்பட்டா இன்னொரு பில்டிங்கை மாறுவாங்க, இல்லாட்டி பில்டிங்கை கட்டி கொள்வாங்க. என்ன அடிக்கிறான், காசாவை பாருங்க, தரைமட்டம் ஆக்குறான். காசாவுக்குள்ள போய் உட்கார முடியுமா? அது எல்லாமே திருப்பி அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறன்னு சொன்னாக்கா அந்த தரமட்டத்தை ஆக்கணும் புல்லா. ஏன்டே அங்க இன்னும் வெடிக்காத குண்டுகளும் கிடக்குது, வெடிக்காத செல்லும் கிடக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல போய் உட்காரன்னா மீண்டும் அதை ஃபுல்லாவே லெவல் பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த ஆக இப்போதைக்கு அது குடியேறக்கூடிய வழி அல்ல. அந்த இஸ்ரேல் பாருங்க, கம்பீரமா விரட்டி வாரான். கிட்டத்தட்ட காசா முடியும் எல்லைக்கு வந்திருக்குது. அதே போன்று இந்த பெங்களூர் தூதரகத்தை உடைப்பதாலேயோ, அமெரிக்க தூதரகத்தை சென்னையில் இருக்கின்ற அது டெபுட்டி ஹை கமிஷன், பிரதி தூதரகம், அவைகளை உடைக்கிறதால எந்த நலவும் வரப்போறல்ல. நோண்டி ஆகுமே ஒழிய பாகிஸ்தான் சதி மூலம் ஒரு கொழும்பு சோனகரும் ஒரு கொழும்பு தமிழரும், ஸ்ரீலங்கா தமிழரும் ஒரு முஸ்லிமும் வந்து உடைச்சாங்கன்ற ஒரு அவப்பெயர் இருக்குமே ஒழிய இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த முகமது ஜாகிர் ஹுசைன் என்பவர் இப்பொழுது அவர் 11 ஆண்டுக்கு முதல் கைது செய்யப்பட்டாலும் இப்பொழுது 49 வயசு. இன்னும் ஒரு 15 ஆண்டு கடந்து அவர் விடுதலையாகலாம். அவருக்கு செய்யப்பட்ட சித்திரவதை சொல்ல போனா இப்போதைக்கு நமக்கு நேரமே 10 அது போகட்டும். இந்த வழக்கு புலனாய்வு பிரிவு மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினரால் ஏப்ரல் 28, 2014 அன்று இலங்கையில் சேர்ந்த முகமது ஜாகிர் ஹுசைன் என்பவரை கைது செய்ததன் மூலம் அம்பலப்படுத்தப்பட்டது. அவர் தனது வழிகாட்டிகளின் அறிவுறுத்தல்களின்படி பயங்கரவாத செயல்களை செய்ய சென்னை வந்திருந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அடுத்தது, பெங்களூர் தூதரகம், இஸ்ரேலிய தூதரகம் மற்றும் சென்னை தூதரகம் ஆகியவற்றை கொண்டு வைத்து தகப்பதற்கான சதிகளில் ஈடுபட்டதாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இவரை செய்யலையோ இல்லையோ, இவர்களை சித்திரவதை தாங்காமலும் சைன் வைத்திருக்கலாம். அதான உண்மை. எதுக்கு வந்த நாமரியம்? அது இன்னொரு விடயத்தையும் பார்க்கலாமே. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவுக்கு போறாங்க வாராங்க. இவருக்கு மட்டும் இது வருகுதுண்டா யோசிக்க முடியுமே. நாங்களும் தான் போற வாரம், எங்களை பிடிக்கல, பலரும் தான் போற வராங்க. அவங்களை ஏன் பிடிக்கவில்லை? இவரா மாத்திரம்தான் பிடிக்கணும் என்றால் இவர் ஏதோ ஒன்று ஈடுபட்ட மாட்டானே எப்படி என்று அந்த சம்பவத்தை கேட்க போனால், கொழும்பில் இருக்கின்ற ரோ தான் கொடுக்குது இந்த தகவலை. ரோ என்ஐஏ கொடுக்குது, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் அந்த ஏஜென்சி கொடுக்குறாங்க. யாருக்கு? இங்கிருந்து வாரான் இவன் இந்த மாதிரி ஒரு சதித்திட்டங்கள் வராங்க. அதுக்குதானே இங்க அந்த ரோ இருக்குது. இங்க ரோவும் இருக்கு, பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயும் இருக்குது, எல்லாம் இருக்குது. சீனாவோட இந்த உளவு படையும் இருக்குது. எல்லா நாய்க்களையும் இங்கே கிடக்குறாங்க சின்ன ஒரு நாட்டுக்குள்ள. ரெண்டால் அவன் நாட்டுக்கு தகவல் வேணும் இல்லையா, அதை அவன் பார்க்கணும் இல்லையா, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே
எப்படி பார்த்தாலும் இவர் குற்றத்தை ஒப்புக்கிட்டார் என்று சொல்லப்படுது. தென்னிந்தியாவில் கள்ள நோட்டு தயாரித்தல் மற்றும் பயங்கரவாத செயல்களை திட்டமிட்டு தொடர்பான வழக்கில் முகமது சலீமுக்கு இவர் யாரு? சென்னையை சேர்ந்தவர். சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விட்டது. இந்த வழக்கில் பாகிஸ்தான் தூதர் அமீர் ஜுபைர் சித்திக் மீது இன்டர்போல் ரெட் கார்னர் இந்த ரெட் நோட்டீஸ் போட போறாங்க. நோட்டீஸ் அனுப்ப NIA நடவடிக்கை எடுத்துள்ளது. சலீம் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு யாரு? முகமது சலீம் இவர் சென்னையை சேர்ந்த ஒரு ஜவுளி கடை வச்சுக்காருல்ல. சலீம் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தேசிய புலனாய்வு செய்தி தொடர்பாளர்கள் தெரிவித்திருந்தனர். சிறப்பு NIA நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படும் இந்த வழக்கு 2014ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் இலங்கையின் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் இஸ்லாமிகராலய உயர் அதிகாரிகளுடன் சேர்ந்து சலீம் மற்றும் பிறரால் சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் மற்றும் பிற பொது இடங்கள் மற்றும் தென்னிந்தியாவில் உள்ள பிற நிறுவனங்களின் வெடிப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் திட்டம் தீட்டியதாக குற்றவியல் சதி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதுபோன்ற பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கான செலவுகளை சமாளிக்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உயர்தர போலி இந்திய நாணய தாள்களையும் வாங்கியதாக செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கின்றார். இது என்ன பொய்ய நமக்கு தெரியல. அப்போது மே 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டபடி தமிழ்நாடு கிபிரான்ச் துப்பறியும் அதிகாரிகள் சென்னையில் ISI செயற்பாட்டாளர் ஜாகிர் ஹுசைன் 2 கூட்டாளிகளை கைது செய்தனர். கூடுதலாக அவர்களிடமிருந்து 2,50,000 இந்திய ரூபாய் மதிப்பு கொண்ட போலி நாணய தாள்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கை தமிழரான சிவபாலன் மற்றும் ஏற்கனவே சொல்லிக்கும்ல சிவபாலன் ஒரு ஃப்ரீலான்ஸ் சுதந்திர ஊடகவியலாளர் மற்றும் சென்னை ராயபுரத்தை சேர்ந்த முகமது சலீம் என அடையாளம் காணப்பட்டவர். ராயபுரம் சிவபாலன் சென்னையில் ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளராக பணியாற்றியுள்ளார். சலீம் தீநகரில் உள்ள ஷோரூம் ஒன்றை நடத்தி வருகின்ற ஷோரூம் ஒன்றை நடத்தி வந்தார். ஹுசைன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். போலி நாணய தாள்களின் அசலின் அனைத்து முக்கிய அம்சங்களும் இருப்பதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். அதாவது இந்த ஒரிஜினல் நாணய நோட்டுக்குள்ள அதே வடிவத்தில் இருந்திருக்குது. இந்த நம்பர் மூலம், அதாவது அச்சிடப்பட்ட நம்பர் மூலம் தான் போலி நாணயத்தாள். அப்ப அந்த போலி நாணயத்தாளுக்கு அந்த சீரியல் நம்பர் தொடர்பில் மட்டும்தான் பிடிச்சாங்களோ ஒழிய மற்ற நோட்டுல நோ ப்ராப்ளம் வந்து இருக்குது. நாணயத்தின் தோற்றம் குறித்து அறிய இருவரையும் விசாரித்து வருகிறோம். அப்போது சென்னையில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் இருவரும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார்கள் என்று ஒரு போலீஸ் அதிகாரி அப்போதே தெரிவித்தார். விசாரணையின் போது இருவரும் விசாரணை அதிகாரிடம் தாங்கள் இடைத்தரகர்களாக இன்டர்னல் ஏஜென்டாக செயல்பட்டு சந்தையில் புழக்கத்தில் விடப்படும் ஒவ்வொரு 1,00,000 ரூபாய்க்கும் 2,000 ரூபாய் வசூலித்ததாக கூறினார். கமிஷன் வேற ஒன்றும் இல்லை. அவங்க அதுதான் இந்த சின்ன குற்றம். கமிஷன் கொடுத்தீங்க 1,00,000க்கு 2,000 ரூபாய் வசூலித்து 1,00,000 கொடுத்தா 2,000 தான் கொடுக்கிறது. மேலும் படிக்க கொழும்பை தளமாக கொண்ட சந்தேகத்துக்குரிய இன்டர் சர்வீஸ் ஏஜென்சி, அதாவது ISI முகவர் முகமது ஜாகிர் ஹுசைன் மீதான விசாரணையில் தென்னிந்தியாவில் போலி நாணய பழக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு பரவலான வலையமைப்பை நிறுவ அவர் முயற்சித்ததாக தெரியவந்துள்ளது. ஹுசைன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவரது 2 கூட்டாளிகளை போலீசார் கைது செய்தனர். இலங்கையை சேர்ந்த சிவபாலன் மற்றும் சென்னையை சேர்ந்த முகமது சலீம் ஆதாரங்களின்படி ஹுசைனும் அவரது 2 கூட்டாளிகளும் போலி நாணய மோசடிகளை நடத்தியதாக ஒப்புக்கொண்டனர். காசை வாங்கி கமிஷன் கிடைக்கும் என்று பார்த்துக்கிறாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்க. இளைஞர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள ஹுசைன் அப்போது ஒரு இரகசிய தகவலின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார். மேலும் நாணயத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பின்பாக ராஜஸ்தானை சேர்ந்த இந்தியன் முஹாஜிதீன் ஐஎம் செயல்பாட்டாளர் அஷ்ரப் அலியுடன் ஹுசைனுக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்றும் ஒரு புலனாய்வு விசாரணை செய்யப்பட்டது. கடலூரில் ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் கூட்டு நடவடிக்கையின் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் ராஜஸ்தான் போலீசார் அஷ்ரப் அலியை மேலும் விசாரணைக்காக ராஜஸ்தான் மாநிலத்துக்கு அழைத்து சென்றனர். இந்தியாவில் உள்ள 2 வெளிநாட்டு தூதரகங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த இந்த சர்வீஸ் ஏஜென்சியால் திட்டமிடப்பட்டிருந்ததாக மத்திய பாதுகாப்பு அமைப்புகள்
கூறியதாக இலங்கையைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் விசாரணையின் போது அளித்த ஆதாரங்களுடன் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் பெங்களூரில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தை உளவுபார்ப்பதற்கான ஐஎஸ்ஐயின் திட்டங்களின் ஒரு பகுதியாக கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர் தூதரகத்தில் உள்ள ஒரு அதிகாரியால் தான் பணிக்கப்பட்டதாகவும் ஜாகிர் தனது விசாரணைகளின் போது தெரிவித்திருக்கின்றார். அதாவது நடந்த அத்தனையும் ஜாகிர் ஹுசைன் ஏற்றிருக்கிறார். நம்ம ஸ்ரீலங்கன் ஜாகிர் ஹுசைன் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டார். அவருக்குரிய பாரிய பொறுப்பும் பணமும் அது கொடுக்கப்பட்டிருக்குது. தென்கிழக்கு ஆசிய நாடு உட்பட வேறு நாடுகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் ஹுசைன் ஏப்ரல் 29, 2013 அன்று கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தான் உளவு நிறுவனம் மாலைத்தீவிலிருந்து 2 பேரை சென்னைக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்களின் பயண ஆவணங்கள் மற்றும் மறைவிடங்களை ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்ததாகவும் அவர் விசாரணையின் போது கூறியிருக்கின்றார். விசாரணையின் போது கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகர் ஆலயத்தில் ஆலோசகராக இருக்கும் அமீர் ஜுபைர் சித்திக் என்பவர் ஹுசைன் தனது கையாளுநராக குறிப்பிட்டதாகவும் மனித கடத்தல், போலி பாஸ்போர்ட் தயாரித்தல் மற்றும் போலி இந்திய நாணயத்தாள்களை கடத்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டதால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 வளாகங்களுக்கும் செல்லும் பல்வேறு வாயில்கள் என்ட்ரன்ஸ் மற்றும் சாலைகளை காட்டும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தூதரகங்களின் படங்களை துப்பறையும் அதிகாரிகள் மீட்டதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. மேலும் இந்த படங்கள் பாகிஸ்தான் உள்ள அவரது கையாளுநருக்கும் கொழும்பில் உள்ள உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கும் அஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள பெருநகர மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சந்தேகிக்கப்படும் இந்த சர்வீஸ் ஏஜென்சி ISI முகவர் ஜாகிர் ஹுசைன் நீதிமன்ற காவலை நீடித்து மேலும் தகவல்களை பெற்றிருந்தது. கீ பிரான்ச் அதிகாரிகள் ஏப்ரல் 29 அன்று ஹுசைனை கைது செய்த சென்னை காவல்துறையின் கூற்றுப்படி சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் பெங்களூரில் கர்நாடகா மற்றும் சில இடங்களை தாக்க ISI திட்டமிட்டுள்ளதாக அவர் ஏற்றுக்கொண்டார். சென்னையில் கைது செய்யப்பட்ட சந்தேகிக்கப்பட்ட இந்த சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான முகவர் ஜாகிர் ஹுசைனின் கூட்டாளியாக நம்பப்படும் இலங்கை நாட்டவரை சிறப்பு பிரிவு பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு கீ பிரான்ச் மே 14 அன்று மலேசியாவின் கோலாலம்பூரில் கைது செய்தது. சென்னை மற்றும் இந்தியாவில் பெங்களூரில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களை தாக்கும் திட்டத்தில் அந்த நபர் ஈடுபட்டதாகவும் நம்பகமாக மலேசிய காவல்துறை துணை தலைவர் பக்ரி ஜினின் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபருடன் அல் கொய்தா தொடர்புகள் இருக்கலாம் என்று விசாரித்து வருவதாகவும் மலேசிய காவல்துறை ஏற்கனவே இந்தியாவுக்கு அறிவித்திருந்தது. பாகிஸ்தானின் இந்த சர்வீஸ் ஏஜென்சியால் சார்பாக இந்தியாவில் உளவு பார்த்ததாக இலங்கையைச் சேர்ந்த அருண் செல்வராஜன் செப்டம்பர் 10 சென்னையில் தேசிய புலனாய்வு நிறுவனத்தால் கைது செய்யப்பட்டிருந்தார். செல்வராஜன் சென்னையில் உள்ள அதிகாரிகள் பயிற்சி அகாடமி மற்றும் தேசிய பாதுகாப்பு காவலர் மையத்தின் படங்களுடன் பிடிபட்டதாக வட்டாரங்கள் தெரிவித்திருந்தது. இலங்கையில் உள்ள பாகிஸ்தானின் வலயத்தின் ஒரு பகுதியாக அவர் இருப்பதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன. செல்வராஜன் 2 பாஸ்போர்ட்கள் வைத்திருந்ததாகவும் சென்னையில் உள்ள NSG மையம் போன்ற முக்கிய நிறுவனங்களின் நிகழ்வு மேலாளராக நுழைந்ததாகவும் NIA வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த சந்தேகிக்கப்படும் இடங்களுக்கும் அவர் சென்றிருந்தார். ஷித்திக்கு சமீபத்தில் பாகிஸ்தான் அரசாங்கத்தால் திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள ஒரு ஷேச் அவரை கையாண்டு வந்தார் என்று விசாரணைகள் தெரிவிக்கிறது. NIA அறிக்கையின்படி செல்வராஜன் ஒரு அண்டை நாட்டின் தூண்டுதலின் பேரில் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து 2 பாஸ்போர்ட்டுகள் அவரிடம் உள்ளன. நிகழ்வுகளை நிகழ்வாய்ப்பது என்ற போர்வையில் சில முக்கிய நிறுவல்களை அணுகியதாக அறியப்படுகிறது. அவர் இணைய தொடர்பு கருவிகளை பயன்படுத்தி தகவல்களை அனுப்பினார். இன்டர்நெட் மூலமாக இமெயில் அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரிடமிருந்து குற்றவியல் ஆதாரங்கள் கைப்பற்றுள்ளன என்றும் அவை ஆய்வுகளுக்கு உட்படுத்தவை என்றும் கீ பிரான்ச் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆம்நேர்களே, நாம் அடுத்த 3ஆம் தொடருக்கும் செல்ல இருக்கின்றோம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.